புறங்கூறுகிறவனாலே பிரச்சனைகள் அதிகமாகும். ஆவியில் உண்மை உள்ளவனாலே காரியங்கள் அமைதல் அடையும். ஆகவே காரியங்களுக்கு அமைதலை உண்டு பண்ணுகிற இடத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இடத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய உறவுகளே, உங்களை இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் இயேசு உங்களோடு இணைந்திருந்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 11:13 புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். 2 விதமான மனிதர்கள். ஒன்று புறங்கூறி திரிகிற மனிதன், மற்றொன்று காரியத்தை அடக்குகிற மனுஷன். ஒருவரை குறித்து புறம் கூறுவதனால காரியம் அமைதல் அடையுமா என்றால் அடங்காது. தங்கள் வாழ்க்கையில பல ஆயிரம் குறைகளை வைத்துக் கொண்டு பிறருடைய குறையை மட்டுமே கவனித்து பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டுமானால் காரியத்தை அடக்க வேண்டுமா? யார் காரியத்தை அடக்க முடியும் என்றால் ஆவியிலே உண்மை உள்ளவன். புறங்கூறுகிறவன் காரியங்களை வெளிப்படுத்தி விடுவான். புறங்கூறுகிறவனாலே பிரச்சனைகள் அதிகமாகும். ஆவியில் உண்மை உள்ளவனாலே காரியங்கள் அமைதல் அடையும். ஆகவே காரியங்களுக்கு அமைதலை உண்டு பண்ணுகிற இடத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். புறங்கூறுதல் என்கிற குணத்தை நம்மை விட்டு அகற்றி ஆவியிலே உண்மை உள்ள குணத்தை தரித்து வாழ்வோம். அதனாலே காரியங்கள் அமைதல் உண்டாகும். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். God bless you.